ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பங்குனி திரு அன்னைக்கு வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். காலையிலே சாப்பிட்லையா, உடனே வயிறு பசி தாங்க முடியல. நாங்களும் ஒவ்வொரு ஹோட்டலில் பக்கம் ஒரு ஹோட்டல் கூட இல்லை. அப்போ பார்த்து இந்த கூழ் கடை இருந்தது. கூழ் கடையில் இருந்தால் ஆளுக்கு ஒரு கூழை குடித்தோம். அந்த கேப்பக்கூழ் அப்புறம் கம்மங்கூழ் ரெண்டுமே இருந்தது. இது வந்து என் பையன் குடிச்சிட்ருக்கான். அந்த தயிர் ஊற்றி தரும்போது அந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து சைடிஷ்ட்டு அந்த சீனரி வத்தலை அப்புறம் அப்பளப்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த ஊருக்கு வெளியில், அந்த ஊருக்கு வந்துட்டோம். அந்த ஊருக்கு வந்து வெளியில் ஏதோ கரம்பைன்னு ஊர் போட்டிருந்தது. அந்த மெயினில் இது வந்து மெயினில் வந்து அப்புறம் உள்ளே வந்து பொட்டல் மலையாங்களோன்னு இருக்கும். அந்த ஊர் உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அந்த எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும். ஃபுல்லாக டிராஃபிக் தான், நிறைய டிராஃபிக்காக தான். அந்த கூட்டம் பயங்கர கூட்டம். காலையிலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் உள்ளவங்க ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு வராங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து போயிட்டுருந்தோம். ஆனால் சைடில் ஃபுல்லாக வயக்காடு தான். ஆனால் செம ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியோடு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது வந்து எங்கள் குட்டி பையனுக்கு வந்து மொட்டை எடுக்கிறதுக்காண்டி போனோம். நாங்கள் வந்து குழந்த உண்டாயிருந்தாலும் அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம், நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகட்டும், நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து மொட்டை போடுதோம் அப்படின்னு வேண்டியிருந்தோம். அது நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிட்டு, அதுக்காக ஒரு வருஷம் ஆகிட்டு. குட்டி பையனுக்கு வந்து வயசு 1 வயசு ஆகிட்டு, 1 வருஷம் ஆகிட்டுன்னொன்னே அந்த மொட்டை போடுறதுக்கு வந்தோம். பக்கத்தில் வந்து தண்டவாளம் வர போய்ட்டு இருந்தது. நாங்கள் கூழ் குடிச்சிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ட்ரெயின் போய்ட்டு இருந்தது. ஆனால் டிராஃபிக் பயங்கர டிராஃபிக். 1 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு கோயில் உள்ளே வர்றதுக்கு. இந்த சைடில் ஃபுல்லாக ஒரே வயக்காடு தான், தண்ணி அதுன்ட்டு நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஆனால் வெயில் தான் பயங்கரம், சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு இருந்தது. 4 வருஷம் நாங்கள் வந்து வருஷம் வந்துடும். இப்போ ஒரு 4 வருஷமாக நாங்கள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். அதுவும் குட்டி பையனுக்கு மொட்டை போடக்காண்டி வரோம். ஒரு 6 வரை போய்ட்டு இருந்தது. ரொம்ப அதிகமாக தண்ணிலாம் இல்லை, பரலாம் தான் தண்ணி போய்ட்டு இருந்தது. அதை போனோம். வருஷத்தில் ஒரு தடவை என்னென்னா இந்த பங்குனி தரத்துக்கு அவ்வளோ ஒரு பயங்கர கூட்டமாக இருந்தது. நீங்களே பாருங்கள், கோயிலுக்கு வந்தோன்னே பாருங்கள், அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். நான் தண்ணி போயிட்டுருக்கா. ஆனால் கோயில்கிட்ட வர 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 அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்பண்டா போய் கோயிலை போய் அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம். ஏன்னா மொட்டை போடுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னும் 40 நாள் இருக்குது, இன்னும் 30 நாள் இருக்குது, 20 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுவும் அந்த நாள் வரவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. தெரியுதா, சைடில் தெரியுதா, அப்படிலேண்டு ஃபுல்லாக கார் தான், அவ்வளோமே கார் தான் விட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஃபுல்லாக. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வண்டி தான். பஸ்லாம் விட்டுருக்காங்க. இந்த வர பங்குனி உத்திரம் டைமில் மட்டும்தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்லாம் உள்ளே வந்துருந்தது. நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் பயணி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட கார் இன்னைக்கு. ஆனால் அந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு நம்ம நினச்ச காரியெல்லாம் நடக்கும். என்னென்ன வேண்டுதமோ அவ்வளோ நடக்கும். அவ்வளோ ஒரு துடிப்பாக உள்ள சாமி. அர்ச்சனை பண்ணதுக்கு அவ்வளோ ஒரு லைனு. அங்கே இருந்து அவ்வளோ ஒரு உள்ள வர லைனு வரிசையாக நிற்காங்க அர்ச்சனை பண்ணதுக்கு. அதான் அந்த சாமி முன் பக்கத்தில் இந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அது. நாங்கள் தான் எங்கள் குட்டி பையனுக்கு வந்து மொட்டை போடக்காண்டி இது பண்ணோம். சரி, கத்தி படுறது அதை காமிக்கக்கூடாதுன்ட்டு அதை மொட்டை போட அதை மட்டும் காமிச்சேன். அதை மட்டும் வீடியோ எடுத்தேன். மொட்டை போட்டு முடிச்சாச்சு சூப்பராக. ஆனால் அழத்தான் செஞ்சான். அந்த அழுகையெல்லாம் காமிக்கக்கூடாதுன்ட்டு சரி அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. மாமா மடியில் வச்சு மொட்டை போட்டாச்சு. ஃபுல்லாக டென்ட்டு தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு மாதிரி குச்சியில் எனக்கா போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக கூடாரனாக்கா போட்டிருந்தாங்க.
எல்லோரும் நாளே வந்துட்டு மறுநாள் காலையில் தான் போவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படி தான் செய்வோம். ஒரு நாள் முன்னாடியே காலையிலே வந்துட்டு மறுநாள் காலைல நைட்டில் தங்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வில்லு பாட்டு தானே படிக்கும். நல்லா கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும். கடைகள் வளையல் கடை அது இதுன்னு இருக்கும். நல்ல வளையல் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் அதுன்னு தர்பூசணி பழம் அதுன்னு சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே அர்ச்சனை பண்ணதுக்கு ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்புறம் காது குத்துறதுக்கு வந்தாச்சு. அந்த சைடில் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க, அதாவது பாயாசம் வச்சிட்ருக்காங்க. மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாயாசம் வைக்கணும். அந்த சைடில் வந்து முட்டை போடுற இடம். இது என்னோடய மருமகளோட அப்பா அவங்க மடியில் வச்சு தான் இப்போ வந்து காது குத்துனது பேரனாச்சு. எதுவுமே காது குத்துறது காமிக்கலாம், அந்த குத்த போகிறத மட்டும் இது பண்ணேன். ஏதோ அவங்களுக்கு ஒரு தேங்காவும் அப்புறம் 2 பழம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு. அப்புறம் ஆமாம், ரூபாவும் கொடுத்தோம் அந்த காது குத்துறதுக்கு வந்து. அன்னதானம் வேறு ஒவ்வொரு பக்கமாக எங்கெங்கே பக்கமாக அங்கே ஃபுல்லாக அன்னதானம் தான். எப்படிலாம் அங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கோயில் முன்னாடி. நல்லா இருந்தது. ஆனால் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுவும் குலதெய்வம் கோயில் சொல்லவே வேண்டாம், வருஷத்தில் ஒரு தடவை. இது வந்து முளைப்பாத்தி எதுன்னு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க நினைக்க முளைப்பாத்தி இருக்குக்காண்டி. அதெல்லாம் எங்கள் குட்டி பையன் டான்ஸ் ஆடுறான். அங்கே கொட்டு சவுண்டு கேட்கும், இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன போயிட்டுருக்கலாம் முளைப்பாத்தி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொட்டு வர முன்னாடி அடிச்சிட்டு இருந்தது. கூட்டம் ஆனால் பயங்கர கூட்டம், சொல்லவே வேண்டாம். அந்தளவுக்கு கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான், ஒரு டென்ட்டு தான். இது வந்து சைடில் இன்னொரு கோயில், அந்த கோயிலையும் போய் வீடியோ எடுத்தேன். எங்கேயுமே உள்ள கோயிலில் ஃபுல்லாக மக்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவைனா அவ்வளோ ஒரு கூட்டம். நம்ம சைடில் ஃபுல்லாகவே தங்கியிருந்தாங்க எல்லாருமே, நிறைய பேர். வில்லு படிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிப்பாட்டாங்க. இந்த சைடில் வந்து வில்லுக்காரங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த முளைப்பாத்தி கொண்டு போனாங்களா, அது வந்து இந்த கோயில் முன்னாடி சாமி முன்னாடி வச்சுருக்காங்க. வில்லு பிடிக்க அண்ணன் இருக்காங்களா. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் குட்டி பையனுக்கு வர முட்டை போட்டோமா, அந்த பாயசம் வைக்கணும்னு சொன்னாங்க, வச்சாச்சு. வச்சு அதில் இறக்கி வச்சுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பாயசம் வச்சாங்க. அவங்களும் என் பையனை தான் பாயசம் வச்சாங்க. நாங்கள் ஒரு ஓரமாக போய் இணலில் போய் உட்காந்துக்கிட்டோம். வெயில் வேறு பயங்கர வெயிலா, சரி அவங்க வைக்கிட்டு அவங்கள வைக்க சொல்லியாச்சு. நல்லா சூப்பராக வைப்பாங்க, என்ன நல்லா வைப்பாங்க. பக்கத்தில் வந்து பால் பொங்க போகுது, அதையும் அப்புறம் வீடியோ எடுத்தேன். நிறைய பேர் எல்லாமே பாயசம் வச்சுட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாக அர்ச்சனை பண்ண தான் லைன், அவ்வளோ ஒரு லைனு வரிசையாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்புறம் அந்த பாயசத்தை ஒரு 10 பேருக்கு கொடுக்கணுமா, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு போகணுமா, அதனால் கொடுத்தோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. என் பையன் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் தான், அதான் ஒரு ஆச்சரியமாக இருந்து. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாது. இது வந்து ஒரு இடத்துல இந்த டெக்கரேஷனுக்கு அந்த இணலுக்காண்டி கட்டி போட்டிருந்தாங்க. அதில் போய் வீட்டிலேருந்து கட் அவுட் வேறு கொண்டு வந்துருந்தோம், சரி உட்காரதுக்குன்ட்டு. அதில் போய் விரித்து கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டேன். வீட்டிலேருந்து தக்காளி சாதம் கொண்டு வந்திருந்தோம். உடனே என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் என் பையனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தக்காளி சாப்பாடு. இது வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் மொட்டை போட்டாச்சு, காது குத்தியாச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணோம். அதுக்காண்டி அர்ச்சனை பண்ணதுக்காண்டி நாங்களும் வந்து லைனில் வந்து நின்னோம். இது வந்து கோயில் முன்னாடி தான், பெரிய கோயில், இந்த கோயில் முன்னாடி.
இது ஃபுல்லாக அந்த சைடில் உள்ளே வந்து கோயில் உள்ள சைடில் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் கோயில் உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடல. அதில் எழுதி போட்டிருந்தது உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. இது வந்து கோயில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வருவோமோ அந்த சைடில் தான் அந்த சாமி ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய பேர் விளக்குன்னு ஏற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாவுன்னு சொல்லுவாங்க, மாவிளக்கு அதெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு இது வந்து இதுவுமே இந்த சைடில் வந்து தேங்காய் உடைக்கிற இது சொல்லமட சாமின்னு நினைக்கிறேன். சொல்லமட சாமியா கருப்பு சாமியான்னு தெரியல அந்த சாமி. நாங்களுமே அப்புறம் எல்லோரும் தலையை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். நல்லா துடிதுடிப்பான அந்த சாமி. அப்புறம் அந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா நம்ம நினச்ச காரியெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் வாங்க. அதுவும் எங்கள் குலதெய்வம் அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அப்புறம் சூப்பராக வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. சாயங்காலம் ஆகிட்டு. ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 6 மணி ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கோம். வரும்போது டீலாம் குடிச்சிட்டு பப்ஸ்லாம் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்தாச்சு. நல்லா இருந்து. இதுவுமே சைடில் ஃபுல்லாக தோட்டமாக தான் இருந்தது. ஆனால் வெயில் தான் அந்த அப்பவும் வெயில் அடிக்கி. ஒரு 4-5 மணி ஆகிட்டு அப்பவும் பயங்கர வெயில் தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.